எப்போதுமே நான் வாரத்தில் 2 நாள் வந்து கண்டிப்பாக நான் வந்து மாவு அரைச்சிருவேன். ஏன்னா சன்விக்கு வந்து டிஃபனுக்கு எப்போதுமே வீட்டில் மாவு இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவேன். இன்றைக்கும் வந்து கொஞ்சம் மாவு தீந்துருச்சு. நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை கொடுத்தோன்னா கொஞ்சம் பிரியமாக சாப்பிடுவாங்க. அதனால் எப்போதும் நம்ம மாவு இருக்கிற மாதிரி நான் அரைச்சிக்குவேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அம்மா ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. 2 வாரமாகவே அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க ஊருக்கு வர சொல்லி. அவங்களுக்கு கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் அடிக்கடி ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வருவேன். போன வாரமே போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் பழனிக்கு பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறதுனால வந்து போக முடியலை. சரி மொட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கோகுலாஷ்டமி வருது. சரி இந்த வாரமும் வீட்டில் சாமிலாம் கும்பிட்டுட்டு சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா அம்மாவை போய் பார்த்துட்டு அம்மா அப்பாவு அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் எதுவும் இருந்தால் முடிச்சுட்டு 2 நாள் 3 நாள் அவங்க கூட இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் எப்போதும் இங்கே வருவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. அதனால் ஊருக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். ஒரு 2 நாள் வர்ற மாதிரி தான் அரிசி வந்து 3/4 படி அளவு ஊற வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து ஊற வச்சு அரைச்சேன். மாவு அரைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃப்ரெண்டோட பொண்ணு நம்ம பாப்பா கூட விளையாட வந்திருந்தாங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கும் பேச்சு துணைக்கே ஆள் இருந்த மாதிரி இருந்துச்சு வீட்டில். அப்படியே நான் வேலையும் முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.